இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் லுக் லைக் ஜீசஸ். எல்லாரும் சொல்லமா? இது ரெண்டு அர்த்தமா சொல்லுவாங்க. அது லுக் லைக்னா இயேசுவை போலவே. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, லுக் லைக் ஜீசஸ் சொன்னா இயேசுவை போல பார்க்க வேண்டும் நானும் நீங்களும். அது மிஸ் ஆயிருப்பாருங்க. இயேசுவை போல நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா, என்னுடைய பார்வை, நான் மற்றவர்களை பார்க்கிற பார்வை இயேசுவின் பார்வையாக பார்க்கணும். இயேசு எப்படி கண்ணோட்டத்தோடு பார்க்கிறாரோ, இயேசு ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவராய் பார்க்கிறார், இயேசு ஒரு குருடனை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறார், இயேசு ஒரு பாவியை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறார், இயேசு ஒரு குஷ்டரோகியை பார்க்கும்போது அவர் எப்படி பார்க்கிறார், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது பார்த்த ஜனங்களை எல்லாம் அவர் எப்படி பார்த்தாரோ அதை போல நாம் பார்க்கணும். என் பார்வை வேற மாதிரி இருக்கும். என் பார்வை வேற மாதிரி இருக்கும். எப்படிப்பட்ட பார்வையா இருக்கும், அதுதான் இன்னைக்கு நாம தியானம் பண்ண போறோம். என்னுடைய பார்வை மோசமானது. என்னுடைய பார்வை மற்றவர்களை வேறு விதமாய் பார்க்கும். ஆனால் இந்த வார்த்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு எப்படி ஜனங்களை பார்த்தார், அல்லது இன்றைக்கும் அவர் எப்படி என்னையும் உங்களையும் பார்க்கிறார், தேவ பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார், மற்ற ஜனங்களை எப்படி பார்க்கிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி பார்க்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பது மிக மிக அவசியம். நானும் நீங்களும் இயேசுவின் கண்களோடு மற்றவர்களை காண வேண்டும். அல்லேலூயா. யாருடைய கண்களோடு? இயேசுவினுடைய கண்களோடு நானும் நீங்களும் மற்றவர்களை காண வேண்டும். அவருடைய கண்களோடு நாம பார்க்கும்போது, அவருடைய பார்வையோடு நாம் பார்க்கும் பொழுது மற்றவர்களை பார்க்கிற பார்வை மாறுகிறதா இருக்கிறது. முதல்ல ஆண்டவர் எப்படி பார்த்தார்? ஜனங்களை அவர் எப்படி பார்த்தார்?